இப்போதைக்கு ட்ரஸ்டபிளான ஸ்கூப்பர் சைட்ல இருந்து தண்டர்போல்ட்ஸ் மூவிக்கான பிளாட் லீக் கிடைச்சிருக்கு. ப்ரீவியஸா கிடைச்ச ஒரு பிளாட்டோட இந்த பிளாட்டுமே கிட்ட சிங்க் ஆகுது. இந்த செட் போட்டோ லீக்கும் நடந்திருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாத்துருவோம் இந்த வீடியோல. இப்போதைக்கு யூஎஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவெஞ்சர்ஸ் ஒரு டீமே இப்போதைக்கு இல்ல, அதனால தண்டர்போல்ட்ஸ் அவங்க ஃபார்ம் பண்றாங்களாம். அவெஞ்சர்ஸ் டீம்ன்றது அவங்க என்ன விதத்துல சொல்ல வராங்கன்னா, அவெஞ்சர்ஸ்ல ஓஜி மெம்பர்ஸ்ல 3 பேர் இருக்காங்க, நிறைய புது ஹீரோஸ் இருக்காங்க. பிரச்சனை இந்த உலகத்துக்கு பெருசா வரும்போது அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவெஞ்சர்ஸா ஃபார்ம் ஆகி இந்த வேர்ல்ட காப்பாத்துவாங்க. ஆனா கரண்ட் எம்சியூல டீம் சூப்பர் ஹீரோன்றது யாருமே இப்போதைக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் ஃபார்ம் ஆனாங்க, அடுத்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல இருந்து அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் டீம்னு ஒன்னு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு ஹீரோஸ் எல்லாம் செப்பரேட்டா அவங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை வரும்போது ஒண்ணா சேருவாங்க. இதே ஒரு விஷயம் தான் கேப்டன் அமெரிக்கா 4லயே நம்ம தண்டர்போல்ட் ராஸ் நியூ கேப்டன் அமெரிக்கான ஃபால்கன் கேட்டிருப்பாரு புது அவெஞ்சர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ண சொல்லி. ஹீரோஸ் இருக்காங்க, எல்லாமே செப்பரேட்டா பிரிஞ்சிருக்காங்க. அதனால எலினா இப்போதைக்கு யூஎஸ் கவர்மெண்ட் கீழே தண்டர்போல்ட்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ டீமை ஃபார்ம் பண்றாங்க. அழகா எல்லாருமே ஆன்டி ஹீரோஸ் வில்லன்ஸ் தான். நம்ம வேல் தண்டர்போல்ட்ஸ் கொடுக்குற மிஷன் என்ன இருக்குன்னா, வால்டர் இருக்க ஒரு ஆளை கொள்ள சொல்லி தான் ஒரு மிஷன் வருதான். இந்த வால்டருக்குள்ள யார் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஆப்வியஸா சென்ட்ரி தான் இருப்பாரு. சென்ட்ரி யார் கிரியேட் பண்றாங்கன்னா இந்த படத்துல ஆல்ரெடி அயன்மேன் 3ல பார்த்த எய்ம்ன்ற அந்த குரூப் தான். இது ப்ரீவியஸ் ரூமர்ல இது கன்ஃபார்ம் ஆயிருந்தது. தண்டர்போல்ட்ஸ் மெம்பர் அங்க இருக்க எய்ம் குரூப்பை டேக் டவுன் பண்ணிட்டு வால்டர்ல இருக்க ஆளை கொல்ல போனதா உங்களுக்கு தெரியுதா. இது மிஷனே ஒரு சூசைடர் மிஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவங்களும் சூசைட் ஸ்குவாட் டீம் மாதிரி தான். அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் மார்வல் இங்க இதை உருவாக்கி இருப்பாங்க அந்த டீமையே. அதுக்கப்புறம் சென்ட்ரி அந்த வால்டர்ல இருந்து ரிலீஸ் ஆக டெஃபினட்டா இந்த டீம் ஆட்டி சென்ட்ரி டேக் டவுன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு சென்ட்ரி டேக் டவுனே பண்ண முடியாது. சென்ட்ரி கேரக்டர் வைஸ் கிட்டத்தட்ட அன்ஸ்டேபிளா இருப்பாரு. சென்ட்ரியா இருக்கும்போது ஓகே, ஆனா அவருக்குள்ள இருக்க வாய்டு வெளில வந்தா கிட்டத்தட்ட ரொம்ப பெரும்பாடா போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது இவங்கள டீம். அவர் ஒரு சைடு இவங்க கண்ட்ரோல் எடுக்கணும். ரெண்டாவது சூசைட் மிஷன் தெரிஞ்ச உடனே பாச காலி பண்றதுக்கு இந்த மொத்த டீமும் திரும்பிடுமா. அது வேற யாரும் இல்ல, நம்ம வேல் தான். இதே இந்த மோட பிளாட்டா கிடைச்சிருக்குது. இது கேட்க உங்களுக்கு சிம்பிளான பிளாட்டா இருக்கலாம். ஆனா இந்த டீம் முதல்ல ஒன்னா சேர்ந்து வேலை செய்து இப்போதைக்கு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுல இருக்க கேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட வில்லன்ஸ் ஆன்டி ஹீரோஸ் எல்லாம் கலந்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு டீமா நீங்க ஃபார்ம் பண்ணி வேலை செய்ய வைக்கணும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எலினா தான் இந்த டீம் லீட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனா டீம்ல கொலர்படி பண்ண யூஎஸ் ஏஜென்ட் இருக்காரு, கோஸ்ட் ஒரு சைடு போலாம். அந்த மாதிரி யாரும் டீம்ல பேச்சை கேட்காம ஒரு பிரச்சனையும் நடக்கலாம். இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது ஒரு பெரும்பாடா இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் அவங்க சென்ட்ரியை கண்ட்ரோல் எடுக்கணும். அப்புறம் இவங்க வேலைக்கு அனுப்புற இவங்களோட பாஸ் வேலை இவங்க டேக் டவுன் பண்ண கிளம்பணும். இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. டீம்ல ஹெவி ஹிட்டரே பறி வைக்கல இவங்க. அபாபினேஷன் இந்த டீம்ல தாராளமா சேர்க்கலாம். அது உண்மை சூப்பரா இருக்கும். ஒரு ஹெவி ஹிட்டரா இருப்பாரு. ஆனா சென்ட்ரியை டச் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். மார்வல் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு இருக்க இன்னொரு பயம், சென்ட்ரியோட பவர் குறைச்சு சென்ட்ரி காட்ட நாசம் பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு. அவர் காமிக்ல இருக்க மாதிரி டிட்டோ இங்க அப்படியே காமிச்சா போதும். எம்சியூல நிறைய சேஞ்ச் பண்ணுவாங்க பொதுவா காமிக்ல இருந்து. அந்த அளவுக்கு சென்ட்ரிக்கு கதை சொல்ற மாதிரி பவரை குறைச்சிருவாங்களோன்ற ஒரு பயமும் இருக்கு. அந்த மாதிரி பண்ணிட கூடாது. மூணு எப்படி சூப்பரா காமிச்சாங்களோ அதே மாதிரி சென்ட்ரி சூப்பரா காமிக்கணும். மூணு ஒரு சில சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி சென்ட்ரிக்கு எதுவும் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இந்த மாதிரி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஜூன் 12 வரையும் யூஎஸ்ல கிட்டத்தட்ட 2 ஸ்டேட்ல கிட்டத்தட்ட இந்த படத்தை ஷூட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் உட்டாண்டா ஸ்டேட்ல எமரி கவுண்டில இவங்க ஷூட் பண்ண போறாங்க. இது கிட்டத்தட்ட சின்ன சின்ன மலைகளும் பாறைகளையும் பாலைவனம் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன அழகான ஊரு. நதியும் உண்டு, ஒரு சில சைடுல பச்சை பசையிலும் இருக்கும். செகண்ட் கொலராடோ ஸ்டேட்ல கிராண்ட் கவுண்டில தான் இந்த படத்தை ஷூட் பண்ண போறாங்க. இது பெரிய பெரிய மலைகளை கொண்டு நதிகளை கொண்டு ரொம்ப அழகான ஊரு. இந்த 2 ஊர்ல தான் ஜூன் 12 வரையும் தண்டர்போல்ட்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் நடக்க போகுது. அடுத்து செட் போட்டோ சைடு வந்தோம்னா அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல சம்திங் ஏதோ பிளாக் கலர் ஒரு சேம்பர் மாதிரி ஒன்னு காமிச்சிருக்காங்க. இது சேம்பர் மாதிரியும் இருக்கு, அதே சமயத்துல ஏதோ ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரியும் இருக்கு. இது என்னன்னு சரியா தெரியல, ஆனா சேம்பர் மாதிரி தான் இருக்கு. இது சென்ட்ரி அடைச்சு வைக்கிற ஒரு சேம்பரா கூட இருக்கலாம். அவரை டேக் டவுன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு பர்ஃபெக்டான பிளான் போட்டு இந்த சேம்பர் அடைக்க ட்ரை பண்ணலாம். என்னவோ நடக்க போகுது. அடுத்து கொஞ்சம் நாளைக்கு இன்னொரு செட் போட்டோஸ் லீக் ஆயிருந்தது. நம்ம பக்கி கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அது ஒரு கோர்ட்டுக்கு போற மாதிரியான சீன் மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க லீக்ல. அந்த செட் போட்டோல நம்ம பக்கியோட ஆமா நோட் பண்ணீங்கன்னா ஸ்டில் வக்காண்டா கொடுத்த அந்த வைப்ரேனியம் ஆம் தான் அவர் யூஸ் பண்றாரு. ஆனா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அந்த ஹாலிடே ஸ்பெஷல்ல இந்த ஆமா ராக்கெட்டை கொண்டு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஸ்டில் என்ன இது பக்கி யூஸ் பண்றாரு. அப்ப அது ஃபேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேக் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம ரியல் வேர்ல்ட்ல கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட், அயன்மேன் ஹெல்மெட்லாம் அதே மாதிரி இருக்க பொருட்கள் நம்மளால வாங்க முடியும். அந்த மாதிரி எம்சியூல ஹீரோஸோட பொருட்களை சும்மா அந்த டாய் மாதிரி விற்கலாம். அப்படியே நாம அவங்க கொண்டு வந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக் படங்களும் நமக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம், இது மிஸ்டேக்கா கூட அமையலாம். ஜேம்ஸ் கன் ஒரு பிளான் இந்த வைப்ரேனியம் ஆமைக்கு கொண்டு வந்துட்டு போயிட்டாரு. ஆனா ஸ்டில் இன்னும் பக்கி தான் நாம யூஸ் பண்றாரு. அடுத்த செட்லிக்ல நம்மளால இது கன்ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பாப்போம். மூவில மார்வல் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த மூவிக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதாச்சும் பண்ணி சொதப்பாம இருந்தா போதும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.